பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை தியானித்து வருகிறோம். அதனால் நீங்கள் கவனமாக கேளுங்க, இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். இன்னும் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஜெபமாலையினுடைய வல்லமையை தியானிப்போம். இன்று புனித சுவாமிநாதருடைய ஒன்று விட்ட சகோதரன் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பெயர் ஜான் பேத்ரோ. அவர் சுவாமிநாதருடைய பிரசங்கத்தை பற்றி நல்லா கேள்விப்பட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் மிகவும் ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. அத்தனை பாவத்தையும் தெய்வ பயமில்லாமல் செய்து கொண்டிருந்தார். சுவாமிநாதருடைய பிரசங்கத்தை கேட்க போனார். ஆனால் குத்தப்பட்டார். நல்லா வாழ முயற்சி பண்ணார், ஆனாலும் முடியலை. திருப்பி அதே பாவ வாழ்க்கையில் விழுந்தார். மீண்டும் இன்னொரு தடவை சுவாமிநாதர் பிரசங்கம் செய்கிறான்னு கேள்விப்பட்டு அங்கே போனார். அப்போ சுவாமிநாதர் என்ன செஞ்சாருன்னா, ஜான் பேத்ரோ இந்த இடத்துக்கு வந்த உடனே அங்குள்ள மக்களே பார்த்து சொல்லுகிறார், மக்களே, இப்பொழுது என் சகோதரன் ஜான் பேத்ரோ பாவத்தில் விழுந்து கிடக்கிறார். பாவத்தை விட்டு வெளியில் வரவே முடியல. என்ன காரணம் அறிய விரும்புகிறீங்கன்னா இப்பொழுது பாருங்கன்னு சொல்லி அங்கே இருந்த மிகப்பெரிய ஒரு சுவரில் ஜான் பேத்ரோவுடைய ஆன்மாவை பிடித்து வைத்திருக்க மிருகத்தை பாருங்கள்னு சொல்லி அதை காண்பித்தாருங்க. அவருடைய ஆன்மா இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய தொல்லைகளை காண்பிச்சா. எப்படின்னா, பெரிய பெரிய மிருகங்கள் அவனுடைய ஆன்மா சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கு. விபச்சாரம் செய்வதற்கென்று ஒரு சில நரகத்தின் ஆவிகள், குடிப்பதற்கென்று ஒரு சில நரகத்தின் ஆவிகள், சண்டை போடுவதற்குன்னு சொல்லி அந்த ஆத்துமாவை பல்வேறு பாவத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்கு இந்த நரக பேய்கள் இரும்பு சங்கிலி போட்டு கட்டி அந்த ஆத்துமாவை அதனுடைய கஷ்டத்தில் வச்சுருக்குது. அதனால தான் இவரால் பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல. இதை அத்தனை மக்களும் காணுமாறு செய்தார். இதை பார்த்த மக்கள் கூட்டம் மிரண்டு போயிருச்சு. ஆத்தாடி, என்னப்பா, இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனையும் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். பாவத்தில் விழுவதற்கு, பாவம் செய்வதற்கு, இழுத்து கொண்டு போகிறதுக்கு. ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா நல்ல மனிதர் அவர், ஆனால் அந்த குடிகார ஆவி அவர் இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு விபச்சாரத்தில் பாவத்தில் விழுந்துட்டாருன்னா அவர் நல்ல மனுஷன்தான், அந்த விபச்சாரத்தின் நரகத்தின் ஆவிகள் அவர் அந்த பாவத்தை இழுத்துட்டு போயிடுது. அப்போ அது பாவம் செய்வதற்கு இந்த ஆவிகள், நரகத்தின் ஆவிகள் அந்த மனுஷனை இழுத்து கொண்டு போகிறத அதை சுவாமிநாதர் காண்பித்தார். இதை பார்த்த ஜான் பேத்ரோ பயந்துட்டாப்புல. பயந்து மிரண்டு போய், ஐயோ நம்ம ஆன்மா இப்படி இருக்குதான்னு சொல்லி முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். சுவாமிநாதர் பாவசங்கீதம் எடுத்தார். சுவாமிநாதர் நல்ல பாவசங்கீதம் கொடுத்துட்டு, சகோதரா, இப்படிப்பட்ட பாவத்தின் கட்டுக்களிலிருந்து நீ வெளியில் வரணும்னா தினந்தோறும் ஜெபமாலை செய். அப்பொழுது உன் ஆத்துமாவில் சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கான்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தார். ஜான் பேத்ரோவும் அன்று முதல் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தார். ஜெபமாலை சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னா, அவருடைய ஆன்மாவில் இருந்த நரகத்தின் ஆவிகள் ஒன்று ஒன்றா வெளியில் போய் அந்த ஆன்மாவில் ஆண்டவர் இயேசு தங்க ஆரம்பித்தார். இந்த இறைச்செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் ஆன்மாவில் இருப்பது யார்? ஆண்டவரா, சாத்தானா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்மாவில் இருந்தார் என்றால் நல்லா பூசைக்கு போவீங்க, பாவ சங்கீதம் நடிப்பீங்க, எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இல்லை, உங்கள் ஆன்மாவில் சாத்தான் இருக்கிறான் என்றால் நமக்கு எந்த தெய்வ பயமும் இருக்காது. அதே பொய், புரணி, விபச்சாரம், வேசித்தானங்கள், அதே அடுத்த வாழ்க்கை கெடுக்கிறது, தீர்ப்பு சொல்கிறது, அடுத்தவங்களை குறித்து இல்லாத பொல்லா சொல்லி பேரை கெடுக்கிறது, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. நற்செய்தி அறிவிக்கிறோமோ இல்லை துர்ச்செய்தி அறிவித்து கொண்டு இருப்போம். இதை உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறா கண்டுபிடித்து விடலாம், அவங்களுடைய செயல்களை வைத்து கண்டுபிடித்து விடலாம். எனவே இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அப்படிப்பட்ட தீய சக்தி இருக்குமானால் அதை விரட்டணும்னா ஜெபமாலை சொல்லுங்கள். ஜெபமாலை சொல்லுகிற ஆன்மா தூய்மையாகும். இது சுவாமிநாதர் செய்து காண்பித்தார். எனவே ஜெபமாலை சொல்லுவோம், நாம் தூய்மை அடைவோம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஓ கடவுளின் தாயே, ஜெபமாலை என்ற ஆக்கினியே, ஜெபமாலையின் பேரரசி அம்மா, இந்த இறைச்செய்தி கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இங்கே பார்த்து ஒப்பு கொடுக்குறோம். ஜான் பேத்ரோவை போல நாங்களும் இன்று விடுதலை அடைய உதவி செய்யுங்கம்மா. ஜெபமாலையின் வல்லமையை எங்கள் மீது ஊற்றுங்கம்மா.
ஜெபமாலை செய்வோருக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுங்கம்மா. இப்பொழுது எங்கள் ஆன்மாவில் கடக்கிற எல்லா பேய்களும் பிசாசுகளும் உங்கள் மகனுடைய ஒரு துளி இரத்தத்தால் ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தி எங்கள் ஆத்மா சுத்தப்படுத்தி உங்கள் மகன் தங்குகிற ஆலயமாக மாற்றுங்கம்மா. எங்களுடைய ஆன்மாவில் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து தங்கி எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆட்சி செய்யட்டும், உதவி செய்யுங்கம்மா. ஒரு துளி ரத்தமாம்மா, ஒரே ஒரு துளி ரத்தத்தை எங்களுடைய உடல் உறுப்பு ஆத்தும் ஆவியில் ஊற்றி உங்கள் மகன் ரத்தத்தை ஊற்றி எங்களை சுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தத்தின் மேல் சகல அதிகாரமுள்ள தாயே, இறந்த மகனை மடியில் வைத்து அந்த இரத்தத்தை அப்படியே கைகளில் ஏந்தின தாய், அந்த இரத்தத்தால் இந்த இறைச்செய்தி கேட்குற பிள்ளைகள் மேலே ஊற்றி சுத்தப்படுத்தி இயேசுவுக்கு சாட்சியாய் மாற்றுங்க, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.